பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தி ஆண்டவரே உடைய வார்த்தை நிமித்தம் அநேகரை நீ தொடப்பட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தையும் 19வது வசனத்தை நாம் படிக்கலாம். தேவன் நமக்கு மகிமையான ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை நமக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மகிமையான ஐஸ்வர்யத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, ஆனா அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 17, 19 வசனத்தை நாம் படிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவும் ஆனவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று யார் சொல்லுகிறார்னா, சவுலாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் பவுலை தொட்ட விதமே ஒரு அதிசயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பவுலை நம்ம பார்க்க போனா, பவுல் தீர்க்கதரிசி நல்ல ஒரு படித்த மனிதன். ஆனா அவருடைய மனக்கண் என்ன செய்யல, திறக்கப்படல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனக்கண் என்ன செய்து, மூடி இருந்தது. மூடி இருந்ததுனால என்ன செஞ்சார், அவரு பல தேவ பிள்ளைகளை கஷ்டப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரசாங்கத்துல என்னென்ன மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டும்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி எல்லாம் அவர் என்ன செஞ்சாராம், துன்பப்படுத்தினாராம் தேவ பிள்ளைகளை. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு காலம் திட்டம் வரைக்கும் தான் இந்த உபத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பவுலை தொட்டார், சவுலை தொட்டார், பவுலாய் மாற்றினார். அவர் என்ன செஞ்சாரு, அவர் உண்மையான கண்ணு போய் அதுக்கப்புறம் கண்ணை கொடுத்த ஆண்டவர் மன கண்ணையும் திறந்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவும் ஆனவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னது, ஞானத்தை, தெளிவான புத்தி. இன்னைக்கு அநேகருக்கு ஞானம் இல்லாத என்ன செய்யறோம், ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. இந்த ஞானம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம இந்த உலகத்துல வாழ்வதற்கு, பிசாசோடு போராடுவதற்கு, நம்மளுக்கு நல்வழி நம்ம பிள்ளைகளை நடத்துவதற்கு எல்லாத்துக்கும் என்ன தேவை, ஞானம் தேவை. தெளிந்த புத்தி, தெளிவு. நிறைய பேர் பாருங்க, வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க, நல்லா கஷ்டப்படுவாங்க, வேலை செய்வாங்க, நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு தெளிவே இருக்காது. தெளிவு என்னது, நம்ம எதற்காக போறோம், யாருக்காக போறோம், நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம மனைவிக்காக அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, நான் போய் சம்பாதிச்சு வந்து உங்க புத்தரை நீ எப்படின்னா போய்க்கோ அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, குடும்பத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஞானத்தையும் தெளிவான புத்தியையும் நமக்கு தரன்னா அது பெரிய விஷயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஞானமான பவுல் என்ன செய்யறாரு, இதை எழுதுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 19வது வசனத்தை நாம் படிக்கலாம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே
காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் மரித்திலிருந்து எழும்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்கள் ஆகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படி. அல்லேலூயா. அவருடைய வல்லமை என்னதென்று நாங்க அறிஞ்சுக்கணும். அவருடைய மகத்துவம் என்னதென்று எங்களுக்கு தெரியும். ஆனா மற்றவர்களுக்கு தெரியும்படி என்ன செய்யறாரு? அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டி நம்மளுக்காக வேண்டிக் கொள்கிறார். அல்லேலூயா. அநேக மனக்கண்கள் திறக்கப்படாத அநேக நம்ம காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. இந்த மனக்கண் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்ம தெளிந்த ஞானம் இருக்கணும், தெளிந்த புத்தி இருக்கணும். அப்பதான் நமக்கு என்ன செய்யும்? மனக்கண்ணு திறக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, 4 விதமான ஐஸ்வர்யத்தை நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 1 கிருபையின் ஐஸ்வர்யம், 2வது இரக்கத்தின் ஐஸ்வர்யம், 3வது விசுவாசத்தின் ஐஸ்வர்யம், 4வது மகிமையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கிருபை இருக்குது. நம்மள அவர் மிகுந்த கிருபை வச்சிருக்கிறாரு. நம்மளிடத்துல இரக்கம் வச்சிருக்கிறாரு. நம்மளிடத்துல என்ன செய்யறாரு? இந்த 2 மூலமாக, மகிமையின் மூலமாக நமக்கு என்ன செய்யுது? விசுவாசம் வருகிறது. விசுவாசத்தின் ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் வந்தாலே போதும், நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம்? சுதந்திரித்து கொள்ளுவோம். அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை நாம் பார்த்தீங்கன்னா, கிருபையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு எப்படி தரான்னு பாருங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. என்ன ஐஸ்வர்யங்க? கிருபையின் ஐஸ்வர்யம். அது எதனால வருது? அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் நமக்கு இரக்கம், கிருபை. பாவ மன்னிப்பு யார் கொடுப்பா இந்த காலத்துல? நம்மளுடைய அக்கிரமம். நம்ம லேஸ்பட்டவங்களா? நம்ம எவ்வளவு கொள்ளாதவங்க நமக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நம்மளுடைய அக்கிரமம் என்னன்னு அவருக்கு தெரியும். அதெல்லாம் மன்னிக்கணும்னா ஒருத்தர் சோப்பு போட்டு கழுவுனா மன்னிக்க முடியாது. நம்முடைய உள்ளத்தை நம்ம யாரும் பார்த்துக்கல. அல்லேலூயா. நம்ம உள்ள எங்க இருக்குது? ஹார்ட் இங்க இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். நம்ம உள்ளத்தையும் பார்க்கல, அந்த ஹார்ட்டையும் பார்க்கல. அல்லேலூயா. ஆனா உள்ள இருக்குது, ஆன்மான்னு இருக்குது. ஆண்டவர் அதுல இருந்தாருன்னா அவருடைய ரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கும். நமக்கு உண்டாயிருக்கிறது. இவருக்குள் மீட்பு, இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பு. அப்ப என்ன ஆகுது? நமக்கு மீட்பு கிடைக்கிறது. பாவத்திலிருந்து நம்மள என்ன செய்யறாரு? தூக்கி எடுக்கிறார். கட்டப்பட்ட மனிதர்கள் இடத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறார். பாவத்துல நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோமா? ஆண்டவர் ரத்தம் நம்மளை தூக்கி எடுக்குது. அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை நாம் படிச்சோம்னா, அக்கிரமங்களில் மரித்தவர்களாகிய நம்மை 2:4 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே 5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு தேவன் கண்களிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. நம்ம அக்கிரமக்காரங்க, நம்ம பாவம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம அவ்வளோ நல்லவங்க கிடையாது. என்னது? நம்ம அவ்வளோ நல்லவங்க கிடையாது. அதனால தேவன் பார்வையில நமக்கு இரக்கம் கிடைக்கணும். அவன் ஐஸ்வர்யம். இல்லையா? இப்ப பாருங்க, தேவன் சொல்றாரு 4வது வசனத்துல, தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரால் மிகுந்த ஐஸ்வர்யம் ஆண்டவரிடத்துல. நீ என்னதான் பாவம் செய், என்னதான் அக்கிரமம் செய், ஆண்டவரே நீ கூப்பிட்டு அவர் உன்னை மன்னிச்சுப்பாரு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்மள அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினால அவருக்கு நான் தலை எழுத்தா
நம்ம அவர் பார்வையில புழு பூச்சா இருப்போம். அவரு நம்ம மேல அன்பு கூறுவதற்காக அவர் என்ன செய்யறாரு, தம்முடைய இரக்கத்தினால இந்த இரக்கமுள்ள ஐஸ்வர்யத்தை நமக்கு தரான். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, நம்ம பாவத்தினால மறிச்சுட்டு இருந்தோங்க, மறிச்சுட்டோம், பாவத்துல நம்ம மறிச்சுட்டோம், உயிரே கிடையாது, சும்மா நம்ம இப்படி சுத்தின்னு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு, நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கு மரித்தார்? ஆண்டவருடைய ரத்தம் எதற்கு சிந்தப்பட்டது? ஆண்டவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு தருவதற்காக, இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை நமக்கு தருவதற்காக அவர் என்ன செய்யறாரு, அவர் மரித்து உயிர்ப்பித்த கிருபையினாலே நாம என்ன செய்யறோம், ஒருத்தரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இல்லையா? அவர் உயிர்த்ததுனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இல்லையா? அப்போ ஆண்டவர் நமக்கு உயிரோட எழும்பலன்னா நம்ம அவர் பார்வையில இரக்கம் பெற்றிருக்க முடியாது, ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அவர் மகா வல்லமை உள்ள தேவன். இல்லையா? பவுல் தீர்க்கதரிசி சொல்றாரு, அவரை நான் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். யாரு? தேவனை இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் சொல்றாரு. கஷ்டமோ துன்பமோ பசியோ வியாதியோ கவலையோ மரணமோ ஜீவனோ எதுவும் என்ன பிரிக்க முடியாது. இல்லையா? யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை நான் படிக்கிறேன். என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தால் ஐஸ்வர்யவான்கள் ஆகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்கள் ஆகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அல்லேலூயா. பவுல் எழுதுகிறார் பாருங்க, ஆண்டவரை நம்ம உலகத்துல எதுக்கு வந்தார்னா தரித்திரரை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்காக வந்தார். இல்லையா? அப்ப பாருங்க, யாரெல்லாம் அவர் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர்கள் என்ன செய்யறாங்க, தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். இல்லையா? இந்த வாழ்க்கை சும்மா, இந்த வாழ்க்கை சும்மா, நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கை அவ்வளவுதான். நம்ம இறந்து போனோம்னா எங்க போவோம்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஆண்டவருடைய ரகசியம் நமக்கு தெரியும். ஆண்டவரை போல நாம யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ அவங்களுடைய ஆத்துமெல்லாம் இரக்கத்தின் நிமித்தம் கிருபையின் நிமித்தம் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வர்கள் ஆகவும் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எபேசியர் 1:8 நாம் படித்தா, அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அவர் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, அந்த கிருபையை நம்மகிட்ட வைத்து 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 என்ன செய்யறாரு, அது அப்படியே அழிந்து போகாதபடி பெருக செய்கிறாராம். அல்லேலூயா. யார் இடத்துல? மனுஷரிடத்துல. யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ, ஆண்டவரே நீதான் உண்மையான தேவன், நீர் இல்லைன்னா எங்களுக்கு வாழ்வே இல்லை, நீங்க இல்லைன்னா ஒரு கதியும் இல்லை அப்படின்னு சரண் அடைகிறவருக்கு தேவன் என்ன செய்யறாரா, ஞானத்தோடும் புத்தியோடும் என்ன செய்யறாரு, கிருபையை நமக்குள்ளே பெருக செய்கிறார். இல்லையா? எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை நாம் படித்தோம்னா, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க எவ்வளவு அருமையான வசனம். அறிவு கெட்டாத அன்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இல்லையா? அவர் கண்களிலிருந்து அறிவு கெட்டாத அன்பை நம்ம என்ன செஞ்சோம், பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, வல்லமை உள்ளவர்கள் ஆகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி. அல்லேலூயா. தேவனுடைய சகல பரிபூர்ணம் அவருக்கு என்னென்ன
ஐஸ்வர்யம் இருக்குதோ எல்லாம் பரிபூர்ணமா நமக்கு கொடுக்க ஒரு சித்தமா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அதை பெற்றுக்கொண்டுதான் நம்ம சகல காரியங்களையும் நம்ம கடந்து போகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நாங்க அந்த ஊழியம் முடிச்சுட்டு அங்க வரும்போது ஒரு ஆக்சிடென்ட், 2 பேரும் நம்ம கீழே விழுந்தோம். அல்லேலூயா. எங்களை சுத்தில ஒரு கூட்டமே கூடிச்சு, மணி ஆகி போச்சு. அவங்க எழுந்து எங்களை எழுந்து தண்ணி கொடுத்து ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். இல்லையா? ஆனா எங்களுக்கு ரத்தம் வர காயம் இல்ல, ஒரு காயம் இருக்கு. இல்லையா? சின்ன காயம் தான். இல்லையா? அதை தேவன் தான் செய்வாரு, அதையும் கடந்து போக பண்ணுவார். ஆண்டவர் சொல்றாரு, உன் பல்லில் கால் இடராதபடிக்கு உன்னை தாங்கும்படி தன்னுடைய தூதர்களை அனுப்ப வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் நடந்தது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, பிசாசு நமக்கு எப்படிப்பட்ட வலை வீசினாலும் ஆண்டவர் தப்பித்துக் கொள்ள அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கிருபையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு தருகிறார். அப்ப ஆண்டவரே இல்லாதவர்களா இருந்தா நம்ம இந்த ஐஸ்வர்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. நான் சொல்லுவேன், அவங்க பாருங்க, வல்லமையுள்ள பரிபூர்ணத்தை ஆண்டவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம்? அவரை தேடாமல் எழுந்து போகிறோம். இல்லையா? தேடுகிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் பாருங்க நம்மளுடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு, தேடினவர்களுக்கு நம்முடைய பாவத்தின் இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை தருகிறார். இப்ப பாருங்க, ஆண்டவர் நம்ம மேல அன்பு கூறலன்னா அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்துக்கு நம்ம போகவே முடியாது. ஆண்டவர் நம்மளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதால நிறையப்பட அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நமக்குள்ள வைக்கிறார். அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி செபிப்போம். ஆண்டவரே, மகிமையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், விசுவாசத்தின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம் எங்களுக்கு கொடுத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே சொல்லுவோம். யாரெல்லாம் நம்மள பாவத்துல இருந்து மீட்டாரே, அவருடைய ரத்தத்தின் ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு கொடுத்தாரே, விசுவாசத்தின் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரே, கிருபையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவாதி தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நமக்கு தர வேண்டும் என்று அவர் என்ன செய்யறாரு? சித்தம் கண்டிருக்கிறார். இல்லையா? பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கண்களை மூடி செபிப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் தாமே இந்த நாளிலே நம்மளை பாதுகாத்தார். அல்லேலூயா. அதிசயமாய் பாதுகாத்தார். எவ்வளோ பேர் கீழே விழுறாங்க, ஆனாலும் காயங்கள் அடிப்படுகிறது. ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒரு காயமில்லாதபடி அவருடைய தூதர்களாக நம்மளை என்ன பண்ணார்? ஆண்டவரை பாதுகாத்தார். பாதுகாத்து கொண்டு வந்து சபை நடத்தும்படியாய் தேவன் செய்த நன்மைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கண்களை மூடும். ஆண்டவரே, சோதரிக்கிறதாச்சா இந்த கால வேளையில கர்த்தாவே உம்முடைய ஆராதனையிலே நேர் வந்திருக்கிறேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்பதாச்சா, அந்த வார்த்தைகளை நாங்கள் வைத்து உண்மையே ஆண்டவரே இருக்கிறாய் இருந்த எங்களை நீர் எங்களை ஆண்டவரே அதை விடுவித்து ஆசீர்வாதத்தை தந்து அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜனங்கள் ஆண்டவரே வசனத்தை கேட்டு இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு பிள்ளைகள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் நீ உதவி செய்யும். வந்தவர்களும் வெறுமையாய் போகாதபடி ஆசீர்வாதத்தோடு செல்லும்படியாய் நீ செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். சபையாரை ஆசீர்வதிங்க. எல்லா விண்ணப்பத்தையும் பாதபடியிலே நாங்கள் வைக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்தும் புதிய கனமையெல்லாம் இயேசு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் தேவன் வருகை மட்டும் உங்களோடு இணைந்திருப்பதாக. ஆமென். God bless you.